வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதுவும் சிக்கன் சாப்பிட்றதுக்கு ரப்பர் மாதிரி இல்லாமல் மிருதுவாக எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 3/4 கிலோ சிக்கனை கழுவி வச்சுருக்கேன். இந்த நெஞ்சுக்கறி தான் எப்படி வேக வச்சாலும் வேகாமல் ரப்பர் மாதிரி இருக்கும். தொடப்பகுதி கறி அந்த மாதிரி இருக்காது. ரப்பர் மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு தான் சேர்க்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இதை லேசாக பிசைஞ்ச மாதிரி கலந்து விடணும். கல்லுப்பு கரைகிறதுக்கு 1 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நல்லா கலந்து விடணும். இப்போ இது நல்லா ஊறட்டும். 1 மணி நேரம் மூடி வச்சிடலாம். குறைஞ்சபட்சம் அரை மணி நேரமாவது ஊறணும். இதை நான் 1 மணி நேரம் ஊற விட்டுருந்தேன். இப்போ சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல எடுத்த அதே பீஸை தான் நான் இப்போ எடுக்கிறேன். அது எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். லேசாக அழுத்தின உடனே உடஞ்சி போகிற அளவுக்கு மிருதுவாக இருக்குது. இதே மாதிரி வேறு பீஸையும் பாருங்கள். இதுவும் மிருதுவாக ஆயிருக்கு. அடுத்த முறை சிக்கன் வாங்கும்போது இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இதை நல்லா கழுவிடலாம். ஒரே தரம் தான் தண்ணியில் கழுவி எடுத்திருக்கேன். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 2 கொத்து கறிவேப்பிலை, 200 கிராம் அளவுக்கு 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 1 பச்சை மிளகாயை நறுக்கி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கணும். வெங்காயம் செவக்கிற அளவுக்கு வதங்கினா மட்டும்தான் டேஸ்ட்டு வரும். செவக்கிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள். பெப்பர் சிக்கன் மாதிரி செய்யணுங்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன். உங்களுக்கு பிடிக்காதுன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் சேர்க்கிறது உங்களோட விருப்பம். ஒரு 10-15 செகண்ட் இதை பரட்டி விட்டுடலாம். 150 கிராம் அளவுக்கு 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு ஒரு 30 செகண்ட் கலந்து விட்டுறலாம். அடிபிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சிக்கனை சேர்த்துடலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டி விடணும். இப்போ தண்ணி சேர்க்க வேண்டாம். சிக்கன்லேருந்தே தண்ணி விடு. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இடையில கலந்து விடணும். இப்போ ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருங்க. சிக்கன்லேருந்தே கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கு. இப்போ நம்ம கொதிக்க வச்சுருந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். கண்டிப்பாக தண்ணி கொதிக்க வச்சு தான் ஊற்றணும். இல்லைன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் அளவான தீயிலேயே ஸ்டவ் எரியட்டும். மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். மொத்தமாக 15 நிமிஷம் சிக்கன் வேக விட்டுருந்தோம். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. எப்படி வெந்திருக்குதுங்கிறத பாருங்கள். கையில் லேசாக நசுக்கினாலே உதிர்ந்து போகிற அளவுக்கு வெந்திருக்கு. அதே சமயம் மிருதுவாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு ஸ்பெஷலான தாளிப்பு கொடுத்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காய வச்சிருக்கேன். இதில் 4 பல் பூண்டு பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். இது ஆப்ஷனல் தான். ஒரு 30 செகண்ட் நல்லா கலந்து விட்டு கிரேவியில் ஊற்றிடலாம். பூண்டு வாசனை அதிகமாக வேண்டாம்னு நினச்சிங்கன்னா 4-5 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போ இதில் பொடியாக நறுக்கினா மல்லி இலையும் போட்டு கலந்து விட்டுடலாம். கிரேவி இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் சாதம் சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அதிகப்படியான தீயில் ஃப்ரை பண்ணி விடுங்க. அருமையான சுவையில் மிருதுவான சிக்கன் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.